பாருங்க, இங்க ஆண்டவரை ஒரு கல்யாண வீட்டுக்கு என்ன பண்றாங்க, அழைக்கிறாங்க பாருங்க. அந்த அழைப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் போகாம இல்லை, ஆண்டவர் என்ன பண்ணாராம், போனார். உன்னை விளங்கிக் கொள்ளுங்க. இதுல முதல் சத்தியமே என்ன தெரியுமா? தேவனை யாரெல்லாம் கூப்பிடுறவங்க வீட்டுக்கு போவார் ஆண்டவர். தேவன் அழைப்பு இல்லாம தேவன் யார் வீட்டுக்கும் போறதில்லை, யாருக்கும் அவர் என்ன பண்றதில்லை, அற்புதம் செய்யறதில்லை. அப்போ ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்க தேவனை கூப்பிட்டா அவர் வருவார், கூப்பிடலன்னா வரமாட்டார். அதான் அநேக நேரங்களில் நாங்க என்ன சொல்றோம், இயேசுவை கூப்பிடுங்க, நோக்கி கூப்பிடுங்க, நீங்க இயேசுவை கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்றோம். ஏன் தெரியுமா? அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் வந்துருவார். அவர் தான் அற்புதமே செய்ய முடியும். இப்ப நான் இருக்கேன்னா அவர் சார்பாக இருந்து பேசுறேன், வைக்கிறேன், கட்டளையிடுறேன். அற்புதம் செய்யறது யாரு? தேவன் மட்டுமே அற்புதம் செய்கிறார். தேவன் மட்டும்தான் என்ன பண்றாரு, அற்புதத்தை செய்ய முடியும். அப்ப விளங்கிக் கொள்ளுங்க, யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அங்கதான் கடவுள் வருவார். கூப்பிடாதவங்க வீட்டுக்கு கடவுள் போக மாட்டார். வேதம் சொல்லுது பாருங்க, ஏதோ வாசற்படியிலிருந்து என்ன பண்றேன், கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் போவேன்றாரு. வீட்டுக்குள்ள என்ன பண்ணுவேன், போவேன். அப்ப ஆண்டவர் பாருங்க, இந்த பிரசங்கத்தின் வாயிலாக பாடலின் வாயிலாக தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் மனதை திறந்து பாட்டு பாடு, கொஞ்சம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாட்டு பாடு அப்படின்னா நிறைய நேரங்கள் என்ன பண்றது இல்ல. சில பேர் நீங்க பாடுங்க, நாங்க வேணா உட்காந்து கவனிச்சுட்டு இருக்கோம், வாயை திறந்து மட்டும் நான் கூப்பிட மாட்டேன், கொஞ்சம் கூட அவரை குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன், சிந்திக்க மாட்டேன் அப்படின்னு. இந்த விளங்கிக் கொள்ளுங்க, நீங்க கூப்பிடும் போதுதான் தேவன் கிரியை செய்ய முடியும். நீங்க அதை சிந்திக்க ஆரம்பிச்சாவே உங்களுடைய சரீரத்தில் அற்புதங்கள் உண்டாகுது. நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கும் போதே கட்டப்பட்ட உங்களுடைய மனத்தளங்கள், கட்டுகள் அறுக்கப்படும். நீங்க இயேசுவை சிந்திச்சு பாருங்க. நான் சேலஞ்ச் பண்றேன், இயேசுவை யோசிச்சு பாருங்க. இயேசு பத்தி நினைச்சாவே ஒரு விடுதலை ஆரம்பமாகிறது. உங்களுக்குள்ளே ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்துறீங்க, விடுதலைக்கான ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்தி விட்டுறீங்க, ஒரு ஸ்பார்க்கை போட்டுறீங்க. தேவையில்லாத விஷயங்களை உள்ள வச்சு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை என்ன பண்ணிட்டு இருக்கும், அழிச்சுக்கிட்டே இருக்கும். மற்ற மனுஷனுடைய எண்ணங்கள், சிந்தைகள், விழுந்து போன காரியங்கள், சண்டைகள், குழப்பங்கள், பிடிக்காத காரியங்கள், இதெல்லாம் தூக்கி உள்ள வச்சிங்கனாவே கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கை என்ன பண்ணிடும், கீழே சரிந்து போய்கிட்டே இருக்கும், சரிந்து விழுந்துகிட்டே இருக்கும். நீங்க முன்னேற முடியாது. அந்த முன்னேற்றத்துக்கான அந்த உந்துதலை அதை கொடுக்காம அது தடுத்து என்ன பண்ணும், சோம்பேறிகளாக மாற்றிவிடும். யார் சோம்பேறியா இருப்பாங்க தெரியுமா? யார் சோம்பேறியா நிறைய பேர் மாறாங்க தெரியுமா? நல்லா ஆக்டிவா ஓடிட்டு இருப்பான். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவன் சோம்பேறியாவே இருக்க மாட்டான், திடீர்னு பார்த்தா அவன் சோம்பேறியா இருப்பான். திடீர்னு பார்த்தா சில பெண்கள்லாம் ஆக்டிவா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா சோம்பேறி ஆயிடுவாங்க. எப்போ சோம்பேறி ஆவாங்க தெரியுமா? எப்போ ஒரு மனுஷன் இந்த சிந்தையில வாழ்க்கையில விழுந்து போன விஷயத்தையும் அக்கிரமான விஷயங்களும் அசுத்தமான விஷயங்களும் உள்ள வைக்க ஆரம்பிக்கும் போதே அவன் எந்த வேலையும் செய்ய முடியாம சோம்பேறிக்குள்ள போயிடுவான்.